ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்புலேருந்து செய்யுள் மூதுரை ஆங்கிற பாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். அவங்க தான் இந்த பாடலை மூதுரையிலேருந்து பாடியிருக்காங்க. நம்ம பாடலாமா குட்டீஸ்? பாட ரெடியாக இருக்கீங்களா? பாடலாம், ஓகேவா? பாடலாம் குட்டீஸ். அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருத வேண்டா. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருத வேண்டா. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. மடைதலையில் ஓடுமின் ஓட உருமின் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. மடைதலையில் ஓடுமின் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. மடைதலையில் ஓடுமின் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. மடைதலையில் ஓடுமின் ஓட உருமின் வருமளவு வாடியிருக்குமா கொக்கு. மடைதலையில் ஓடுமின் ஓட உருமின் வருமளவு வாடியிருக்குமாம் கொக்கு. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. மடைதலையில் ஓடுமின் ஓட உருமின் வருமளவு வாடியிருக்குமாம் கொக்கு. இந்த பாடலை பாடியவர் ஔவையார் அவர்கள். அதாவது மடையில் பாய்கின்ற இந்த பாடலுடைய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட, அதாவது தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள் வர்ற வரைக்கும் இந்த கொக்கு என்ன பண்ணுமா? பொறுமையோடு காத்திருக்குமா. அந்த மாதிரி தான் அறிவாளிகள் பலரும் தனக்குன்னு ஒரு சில காலங்கள் வரும் வரைக்கும் அவசரப்படாமல் பொறுத்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலின் பொருள். அவ்வளோதான் குட்டீஸ். மூதுரையில் உள்ள பாடலையும் பார்த்துட்டோம், அதற்கான பொருளையும் பார்த்துட்டோம் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ். பாய்.